பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. பாமகவை பொறுத்த வரையிலே தற்போது அவர்கள் யாருடனும் கூட்டணி என்ற அந்த வெளிப்படையான அறிவிப்பை வெளியிடவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் தான் அன்புமணி இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அந்த தடுமாற்றங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று. அதில் அதிமுக பங்கேற்கவில்லை. அந்த வருத்தம் பாமகவிற்கு இருப்பதாக தெரிகின்றது. தொடர்ந்து இந்த கூட்டணியை இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாஜகவுடன் பாமக 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நீடித்து வந்தாலும் கூட இன்னும் வெளிப்படையாக இந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் சொல்ல மறுக்கின்றார். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடன் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், நட்பு, அதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விஜய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அன்புமணி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவிக்கிறார். அன்புமணியினுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து விஜய் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். சமீபத்தில் கூட அன்புமணி அவர்களுடைய மகள் ஒரு திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார். அதற்கு விஜய் போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எனவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல உதாரணங்கள் இருக்கிறது. எனவே அன்புமணியும் விஜயும் மிக நெருக்கமான ஒரு நட்பு சக்திகளாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் கூட்டணியிலே இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் சென்றிருந்த அன்புமணி அங்கே விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார். அதுவும் கூட நான் இன்னும் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யவில்லை, தாவேக கூட்டணிக்கு நீங்கள் செல்வீர்களா என்ற கேள்விக்கு அன்புமணி என்ன பதில் சொன்னார் என்பதை நாம் தற்போது பேட்டியாக பார்க்கலாம். அதாவது கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக மீது ஆதரவு கிடையாது, எதிர்கட்சிகள் கொஞ்சம் சிதறி கிடந்த ஒரு சூழல் தான் அதற்கு காரணம். ஆனா இந்த தேர்தல் அப்படி வராது. போக போக தெரியும். இன்னும் 2 மாசத்துல சொல்றேன் நான்.